இருக்கக்கூடிய எங்கள் மாமன் உலக ரசிகன் எம்பெருமான் நமோ நாராயண அவரை மூலமாக அனைத்து உயரத்திலிருந்து நாங்கள் தப்பித்து எங்கே சென்றோம் இருக்கக்கூடிய குணித்துமான சென்று அந்த பக்காசூரில் வதைத்து இருக்கக்கூடிய பாவனர்கள் சுமார் கொடுத்து அங்கிருந்து எங்கே சென்றோம் பாஜகத்தில் சென்று அந்த வளைகுள்ள உள்ளே வளைத்து அந்த திரௌபதி தேவியை ஐயோ ராஜாக்களும் திருமணம் செய்து எங்கே சென்றோம் நாட்டுக்கு சென்றோம் நாட்டுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே பார்த்தான் துரியோதனன் நாடாண்டவர் நாடு காடாண்டவர் காடு அந்த தெரியாதவா ஈச்சங்காடு பிறப்பாடு சொல்லக்கூடிய அந்த விட எப்படி நீர்வளம் நிலவளம் குடிவளம் பார்வளம் தேர்தல் சொல்லக்கூடிய அங்கே சென்று பேசிக் கொள்ளுங்கள் அப்படி உரத்த பிரகாரம் நாங்கள் சென்று அது தேவன் அம்சத்தினால் அந்த இடத்திலே ஒரு இந்திராபுரி பட்டியலை ஏற்படுத்தினோம் இந்திராபுரத்தை ஏற்படுத்தி ஐவர் ராஜாக்களும் வாழ்ந்த நேரத்திலே திருலோக தங்கள் நாட்டிற்கு வந்து தர்மநந்தனா உன் தந்தை வழங்கக்கூடிய ராஜன் இருந்து சொர்க்கம் சேராமல் வவ்வால் பாத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வருத்தத்தை கேட்டு பார்த்தார் அவர் பேச்சை கேட்டு யாரும் செய்யத்தக ராஜமோகனர் செய்த பிறகு அங்க என்ன நடந்தது அங்க வந்து என் தம்பி துரியோதனன் நடந்து அவன் நாட்டிற்கு சென்று அதை நெருப்பாக பாவித்து அவன் என்ன செய்தான் ஒரு மனிதனை ஏற்படுத்தி ராஜாக்களும் அதை காண்பதற்கு வர வேண்டும் அப்படின்னு கொடுத்த பிரகாரம் ஐவர் ராஜாக்களும் திரௌபதி தேவியும் ஆடி நாடு நகர உப்பு சட்டி வரவோடு பறித்து கொண்டு ஆளுமை செய்து திரௌபதி தேவியை உடனே எங்களுக்கு தேவை பெரிய நாட்டை கேட்கவும் 12 ஆண்டு வனவாசம் வனவாசம் அது எப்படி வனத்திலே கிடக்க வேண்டும் அது எப்படி நாட்டில் இருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் தான் பாண்டவர்கள் வெளியிடத்துக்கு தெரியக்கூடாது நேரத்திலே இருக்கக்கூடிய தௌமியாச்சாரியா எங்க பாடம் எழுக்கூடிய தௌமியார் பேச்சை கேட்டு இருக்கக்கூடிய ஐவர் ராஜாக்களும் எழுக்கூடிய திரௌபதி தேவியும் எங்கள் உருவத்தை மாற்றி அது தெரியுது அல்லவா பிளான தேசம் இருக்கக்கூடிய மற்ற தேசத்திலே அந்த ஓரான ஐக்கியவாசத்தை சிறப்பாக கழித்து மீண்டும் சென்று நாடு கேட்டதற்கு மாறு கடந்து விட்டது உங்களுக்கு நாடு தர முடியாது அப்படின்னு உரைத்து அவர் சொல்லிவிட்டார் அந்த தினத்திலிருந்து நாங்கள் எங்கே வாழ்ந்து வந்தோம் அந்த விளையாடுமனை எங்களுக்கு அளித்த இருக்கக்கூடிய அந்த விளையாடுமனை எங்களுக்கு அளித்த ஒரு நாடு அது எந்த நாடு அதுதான் உபலாயபுரி பட்டினம் அந்த உபலாயபுரி பட்டினத்திலே ஐவர் ராஜாக்களை வாழ்ந்த நேரத்திலே எங்களுக்கு தேவையான நாடு கேட்க வேண்டும் அப்படி என்று முதல் முறையாக நான் யாரை தூது விட்டு கோட்டா முகம் படைத்து முழுகுமாமுடியா தூது விடுத்தோம் தூது விடுத்ததற்கு அவன் நாடு தர முடியாது அப்படின்னு புரியாதப்பட்டவன் சஞ்சீவனை மருத்துவமாக அனுப்பினார் அதனால் வேண்டி இதற்கு யாரு அனுப்புவது அப்படின்னு பார்த்தமே நாங்கள் யாரு அனுப்பணும் உனக்கு தெரியாது பால் தயிரை உண்டாரு அவர் ஆதிநாராயண சகல பரிபூரணம் அவர் ஆதிநாராயண சகல பரிபூரணம் அடியார்க்கு புரியும் பாண்டிரங்கனா அண்டோ ஓரடியாளந்தாரே அண்டோ ஓரடியாளந்தாரே அவர் குடகுடமா பாதகளை உண்டாரே அவர் ஆதிநாராயண சகல பரிபூரணம் ஆதிநாராயண சகல
அவர் பூதகியின் தொங்கை மீது மேவினார் முடியாதம்மா அவனை உரித்தாரம்மா உரித்தாரம்மா அவளோ நெடுமரமாய் சாய்த்தாளம்மா தேவருக்கு கிடைத்தது அந்த அந்த அண்டர் வீட்டில் அடிப்பட்டாக தேவருக்கு கிடைத்தது அந்த ஒரு கோலமா அவர் செய்தாரம்மா ஒரு கோலமாய் அவர் செய்தாரம்மா இருந்தாலும் கண்டிக்க முடியாதம்மா அப்படி இருந்தாலும் இருக்கக்கூடிய யாரை தூதாக விடுத்தோம் மாமன் ரசிகன் எம்பெருமானமோ நாராயணன் அவரை மூன்றாவது தூது அனுப்பவும் சென்றார். என் மாமன் 10 இருக்கக்கூடிய கௌரவ கூட்டங்களுக்கும் எத்தனை அக்குராணி சேலை 11 அக்குராணி சேவை துரியோதனுக்கு பாண்டவர்கள் இருக்கக்கூடிய 7 அக்குராணி சேலை 11 ஒரு 7 18 நாள் யுத்தம் அப்படி இருக்கக்கூடிய என் மகனை உழுவக்கூடிய அரவணை கடவுள் இட்டு இதோ போரை துவைக்கணும். போரை துவைக்கல இருந்து முதல் நாள் இருந்து 12 நாள் வரை எங்களுக்கே ஜெயம். 13 யுத்தத்திலே இதோ அபிமன்யை உழக்கூடிய என் மகனை உழக்கூடிய அபிமன்யனை இருக்கக்கூடிய அந்த கௌரவர்கள் அனைவரும் கூட்டம் அனைவரும் சேர்ந்து தேரி மரவிலும் செடியின் மரவிலும் நின்று கொண்டு ஏதாவது அதர்ம யுத்தம் செய்து அந்த இருக்கக்கூடிய அபிமன்யனை வளர்த்தார்கள். அதிலிருந்து தொன்று தட்டு பார்த்தால் என் தம்பியார் பீமசேனன் துரியோதன கூட்டம் வரக்கூடிய அந்த 98 பேர் 98 தமிழ்மார்கள் அழித்தான். 99 துச்சாதனை 14 யுத்தத்திலே அடித்து ஆழ்கடல் சொல்லக்கூடிய சமுத்திரம் சொல்லக்கூடிய கடலே வீசினான். அந்த தினத்திலிருந்து தெரியவில்லை. அவனை பார்த்தார்கள். 16 யுத்தத்திலே அந்த கர்ணனுக்கு பட்டத்தை கொடுக்கவும் சேனப்பட்ட கொடுக்கவும் 16 யுத்தத்திலே தம்பி வழங்கக்கூடிய அர்ஜுன பெருமாள் கர்ணனை வதைத்தான். கர்ணனை வதைத்துக்கு அப்புறம் தான் தெரியும் எங்கள் 5 ராஜாக்களுக்கும் மூத்தரால் வழங்கக்கூடியவர் எங்கள் அண்ணன் கர்ணாபிஷேகரன். அப்பதான் எங்களுக்கே தெரிய வரும். அப்படி இருந்தாலும் இன்றைய தினமும் 18 யுத்தம் இந்த தினத்திலே இருக்கக்கூடிய பாண்டவர் ஏறக்கூடிய இந்த தினம் போர் முடிய வேண்டும். அது ஏன் 18 நாள் யுத்தம் தான் கரா நியமித்திருக்கிறது. இந்த தினம் யார் ஜெயிக்க போறா, யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் அப்படின்னு தெரியவில்லை. என்னடா என்ன தலைதா என்ன காத்துக்கறானே யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் அப்படின்னு தெரியவில்லை. மாமா உலகக்கூடிய உலகத்திலே காண வேண்டும். போலாமா?